அனைவருக்கும் வணக்கம். மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய தலைமை தேர்தல் அலுவலர் மதிப்புக்குரிய திரு சத்யபிரத் சாஹூ சார் அவர்களே, மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய நமக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடித்தமான நடிகர் திரு விஷால் அவர்களே, இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய நம்மளோட மிக சிறப்பாக இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸராக பணியாற்றக்கூடிய பிரவீன் ஐஏஎஸ் அவர்களே, இங்கே வந்திருக்கும் தமிழ் செல்வன் ஜோனல் ஆஃபீஸர் அவர்களே, அனைத்து அரசு முனியன் போன்ற அனைத்து ஸ்வீப் அதிகாரிகளே, ஸ்வீப் சம்பந்தப்பட்ட சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் அதிகாரிகளே, எனது நண்பருமான மிக சிறப்பாக டிபேட் செய்யக்கூடிய திரு கார்த்திகேய செல்வன் மற்றும் அவங்களோட என்டையர் டீம், மற்றும் இன்னைக்கு நாயகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு 2-3 சொல்கிறேங்க. சத்யபிரத் சாஹூ சார் மாதிரி எனக்கு பாட தெரியாது. அப்புறம் மிக சிறப்பாக மார்க் ஆண்டனி மாதிரி இவர் மாதிரி இருக்கக்கூடாது. ரத்னமா அடுத்தது ரத்னமா மார்க் ஆண்டனி மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் டெஃபினெட்லிங்க நம்ம எல்லாரும் இங்கே சேர்ந்ததுக்கு அதே மாதிரி கார்த்திகேய செல்வனோட இதுக்கு நாங்களே ரசிகர்கள். அவர் எப்படி கேள்வி கேட்டு எல்லாரையும் மடக்கிற மாதிரி. ஆனால் நாங்கள் எல்லாரும் எந்த ஒர்க்காக இங்கே வந்திருக்கோன்னு நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் நம்மளோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுங்க. எல்லாரும் உத்தரமேரு காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் இருக்குது. அதில் பராந்தகர்னுங்கிறவரோட பல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமான இன்ஸ்டியூஷன் என்ன, தேர்தலில் நம்ம ஒரு அரசியலில் வரணும் இல்லையா, நம்ம ஒரு லீடர் ஆகணும்னா என்ன தகுதி, என்னென்ன மாதிரி இருக்கணும்னு அப்போவே 1100 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உத்தரமேரூரில் பதிச்சு வச்சுருக்காங்க அந்த இன்ஸ்கிரிப்ஷன். அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் இருந்து நம்ம எவ்வளோ பேர் தேர்தல் போடுறோம்னா, தென் சென்னையில் 58 பேர் 100ல் 10ல் 4 பேர் போடுறதில்லை. மத்திய சென்னையில் அதே கதி 58.72. வடக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா 64 விழுக்காடு, அதுலேயும் ஆர்கே நகர் அதில் மட்டும் 70 விழுக்காடு, மற்றதெல்லாம் 60 கீழே. இந்தியாவோட ஆவரேஜ் 67, தமிழ்நாடோட ஆவரேஜ் 73. நம்ம அந்த ஒரு முயற்சிக்கு தான் நியூஸ் 18 இவ்வளோ உன்னதமாக 18 வகையான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். இது மாதிரி பாப்புலர் நடிகரை வச்சு நம்ம உங்கள் எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர் இவ்வளோ பேர் 40 தொகுதியிலும் போய் கையெழுத்து போட்டிருக்கீங்க. உங்கள் சைடில் ஒரே ஒரு இது, அது ஒரு திருவிழா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம இந்திய ஜனநாயக, உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த ஆண்டு 64 நாடுகளில் தேர்தல் நடக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சிறப்பு. மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, சைனாலாம் இப்போ பாப்புலஸ் கண்ட்ரி கிடையாது. ஆனால் அந்த பாப்புலஸ் கண்ட்ரியில் நீங்கள் உங்கள் வாக்குரிமையை விடக்கூடாது. அன்னி டேட்டுக்கு நம்ம போய் இல்லை நான் மாலில் போய் ஒரு வேறு வேலை பார்க்குறேன் இல்லையா, மாபலிபுரம் போகிறேன் இல்லையா, வண்டலூர் ஜோர் போகிறேங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில் இன்னொன்று, இந்த தேர்தல் ஆணையமே கூப்பிட்டு எங்களெல்லாம் மீட்டிங், மாநகராட்சி ஆணையருக்கு மீட்டிங் நடங்க. சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், கொல்கட்டா, டெல்லி. மெயின் கன்டென்ஷன் என்னென்னா, நம்ம இந்த நகரத்தில் இருக்கோம்னா நம்மளால் என்ன வித்தியாசம் வரப்போகுது, அதுக்கப்புறம் இதை ஒரு லீவ் நாளாக பயன்படுத்திக்கலாமே, அந்த மாதிரி எண்ணம் வேண்டாம். அரசியல் கட்சிகள், கான்டெஸ்டன்ட்ஸ் அவங்கெல்லாம் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வராங்க. நாங்கள் அதிகாரிகள் தயவுசெய்து நீங்கள் வாக்கு போடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அதில் நமக்கு என்னங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணி. கடைசியாக நான் ஒரே ஒரு வார்த்தையோடு சொல்கிறேன். கோவிட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கொஞ்சமாவது சில பேருக்காவது என்ன ஞாபகம் இருக்காமா, கோவிட்டில் நான் சுகாதார செயலாளராக இருந்தேன். தடுப்பூசி மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது எங்களுக்கு. முதல் நாள் ஜனவரி 17, 2020ன்னு நினைக்கிறேன், 21 3000 பேர் தான் தமிழ்நாடு பூரா போட்டுருந்தாங்க. கோவேக்சின் ஒருத்தர் அடுத்த நாள் நான் மட்டும் போய் திருச்சியில் போட்டுருந்தேன். ஆனால் அதே இது மேக்கு அப்புறம் திருவிழா மாதிரி இருந்தது. ஒரு நாளில் 28 லட்சம் தமிழ்நாட்டில் போட்டுருந்தாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை. எப்படி மாறிதுன்னா, செல்ஃபி பூத்து, எல்லாருக்கும் விழிப்புணர்வு, அந்த நட்ஜு கோவிட்டே விரட்டி அடித்தோம். வாக்களிக்க தானே கேட்குறோங்க, ஒரு செல்ஃபி எடுங்க. இவ்வளோ நல்ல வெளியில் போஸ்டர் இருக்குது, விஷால் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு இது பண்ணுறாரு, சிஓ மாதிரி பாடியே உங்களை வரவேற்கிறாரு. எங்கள் சைடில் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வெயிட்டிங் இருந்தால் கூட அதுக்கு ஒரு செல்ஃபி எடுங்க, ஆம்பிளிஃபை பண்ணுங்க, மற்றவங்களையும் வாக்களிக்க வைங்க. நம்ம அட்லீஸ்ட் 100 விழுக்காடு எதிர்பார்க்குறோம். நம்ம 58 மார்க் வாங்கக்கூடாது இல்லையா, அது கண்ணிக்கு இந்த பர்டிகுலர் கல்லூரிங்க வரலாற்று சிறப்புமிக்க கோவில் இருக்குது. இந்த மாதிரி கல்லூரியே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களில் பலர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஏன் மற்ற முன்னோடி தொழில்களில் முன்னேறணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நியூஸ் 18க்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.